மறைந்த பிரபல இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தரின் உடலுக்கு திரையுலகினர் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திரைப்பட இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமானார். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு மொழிகளில் பல்வேறு படங்களை இயக்கிய அவர் 1962ஆம் ஆண்டு வீர திருமகன் என்ற படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் போன்ற பிரபலங்களை இயக்கி வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார். அக்காலத்தில் அதிகம் பேசப்பட்ட அதே கண்கள் படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் புதிய பாதையை வகுத்தார். மறைந்த திருலோகச்சந்தரின் உடல் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு இயக்குனர் SP முத்துராமன், நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, கார்த்தி, மனோபாலா, நடிகை KR விஜயா, கவிஞர் வைரமுத்து ஆகியோர் இன்று அஞ்சலி செலுத்தினர். டைரக்டர் ஆகிறவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். திருலோகச்சந்தர் சார் இருந்த நல்ல பழக்கம். செட்டில் லைட்டிங் நடக்கிற அந்த நேரத்தில் கூட புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பார். ஆகவே அவருக்கு இவ்வளவு திறமையும் ஆற்றலும் ஒரு சிறந்த டைரக்டர் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது அவர் படித்த படிப்புகள் தான். அதே படிக்க படிக்க நம்ம அறிவை தெளிவுபடுத்திக்க முடியுங்கிறதுக்கு அதுவும் உதாரணமாக இருந்தது திருலோகச்சந்தர் சார். திருலோக சாரை பற்றி ஒரு சிங்கிள் வரி கிசு பார்க்க முடியாது. அப்படி ஒரு படித்த மனுஷன், அடக்கமான மனுஷன், நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் அனாவசியம் அடுத்த பற்றி பேச மாட்டார். ஒரு மகத்தான ஒரு மனுஷன். எனக்கு காட்ஃபாதர். இப்போ நான் இங்கே நடிகனாக நிற்கிறேன், எனக்கு 2 பசங்க இருக்கான்னு சொன்னால் இதுக்கு அந்த முதல்ல பிள்ளையாக சொல்லி போட்டு கேமராவை நிற்க வச்ச ஒரு மகத்தான மனுஷன் திருலோக சார். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம். பாட்டு மல்லிகை மன்னன் மயங்கும் அது எடுக்கும்போது கூட சொன்னார், இந்த பாட்டில் உனக்கு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நிறைய படங்கள், தங்கை, இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். எனிவே அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வளரும் இயக்குநர்களுக்கு பெரிய பாடம், ஒருவன் கற்றுக்கொண்டே இருக்கிற வரைக்கும் தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறான் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டு. அவருடைய உடல் பௌதிக ரீதியாக மறைந்திருக்கலாம், ஆனால் கலை ஊடகங்களின் வழியே ஏசி திருலோகச்சந்தர் மரிக்காத வாழ்வை வாழ்ந்து கொண்டே இருப்பார். அவருக்கும் அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தவர்க்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், கலை உலக பெரியவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திருலோகச்சந்தரின் உடல் இன்று மாலை 4 மணிக்கு சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது.